ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். உங்கள் எம்கே வீடியோ போட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பர்சனல் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் வீடியோ போட முடியல. இனி தொடர்ந்து வீடியோ வருமானு கேட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ வீடியோ போடுறேன். ஷார்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஷோ பை ஷோ எல்லா ஷோவுக்குமே வீடியோ பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால அந்த ஷார்ட்ஸாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வரும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாச்சு. நிறைய பேர் மெத்தடுக்கு ஏதாவது மெத்தடு சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய மெத்தடு சொல்லியிருக்கோம். அதை வச்சு நீங்கள் பணம் பண்ணாலே ஈஸியாக சம்பாதிக்கலாம். பட் ஆனால் இன்னும் மெத்தடு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ. சரிங்களா? இன்னைக்கு ஒரு ஃபாலோ நம்பரு ப்ளஸ் ஒரு ஆல்போர்டு மெத்தடு, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், கற்று வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மகிட்ட டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இதில் எல்லா ஷோவுக்கும் அந்த டெலிகிராம் சேனலில் எல்லா ஷோவுக்குமே ஷோ ஆல்போர்டு ஐபிசிஐசி கொடுத்துட்ருக்கோம். 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு 3 டிஜிட் வின்னிங் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா பயன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம சேனலில் இப்போ வீடியோ போட்டுருக்கோம். நம்ம பயன் அடைஞ்சிட்டு இருக்க நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் ஒரு பதில் சொன்னீங்கன்னா, இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எதுக்குனால இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கிறவங்க நீங்கள் அதை பதில் சொல்ல போகும்போது ஆமாம் இது உண்மைதான் போல அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா? அதனால் நம்ம டெலிகிராம் சேனலில் இருந்து பயன் பெற்றுட்டு இருக்கவங்க நம்ம சேனலை எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படிலாம் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா? சரி வாங்க, நம்ம அவ்வளோன்னு பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகலாம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. இது எதுனா இந்த சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான். இங்கே பெட்டிங் சூதாட்டம் கேம்லிங் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனலில் கொடுக்குற கணிப்புகள் எல்லாம் கணிப்பு மட்டுமே, பொழுதுபோக்கு மட்டுமே. சரிங்களா? இதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் டெலிகிராம் சேனலில் எப்படிலாம் வின்னிங் கொடுக்குறோங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டால் 1 or 2 டெய்லியுமே வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ரிப்பீட்டட் நம்பர் வரும்னு சொல்லி நம்ம இதில் யூடியூப் சேனலே கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 5 வின்னிங் வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன், இதில் சொல்கிறேன். கணக்கில் வரும்போது பயன்படுத்திக்கங்க. நல்லா கேம் கொஞ்சம் இந்த மாதம் நல்லா போய்கிட்டு இருக்கு. போன மாதமே சரி, அது முதல் மாதம் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. போன மாதத்தில் நல்லா சூப்பர் வின்னிங், நிறைய வின்னிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வின்னிங் 3 டிஜிட் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்கோம். நிறைய கைவசம் கரெக்டாக பேட்டர்ன் போய்கிட்டு இருக்க பேட்டர்லாம் நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. வாய்ப்புங்கிறது ஒரு தான் வரும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி தக்க வச்சு பயன்படுத்தணுமா இல்லை அதை நழுவு விடணுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கைக்கு ஒரு வாய்ப்பே வந்தாலும் அதை நீங்கள் முயற்சி எடுத்து அதை நீங்கள் தான் இது பண்ணணும். சரிங்களா? வாய்ப்புங்கிறது எல்லா நேரமும் வராது. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டணும். அதில் ஒன்று பேச வேணாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் லாட்டரியில் சுலபமாக பணம் சம்பாதிப்பது எப்படி? எளிய முறைகள். ஏழைகள் இன்னும் ஏழையாக இருந்தால் அது நமது பிள்ளை தான். அது யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அசால்ட்டாக நடக்கிற ஒரு காலத்தில் இருந்துட்டு இன்னமும் நம்ம ஏழையாக இருந்தால் நம்மளுடைய பிள்ளை தான். அதை யாருனாலும் மறுக்க முடியாது. முயற்சி நம்ம செய்யணும். செஞ்சா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது நம்மளுடைய பேட்லக் சொல்ல முடியாது, சோம்பேறித்தனம். இது ஒரு நல்ல தெளிவான விளக்கமாக இது. சரிங்களா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, பாருங்க. இது ஆகஸ்ட் மாதம் அடித்த 5 நம்பர் சாட்டு தான். சரிங்களா? ஆகஸ்ட் மாதம் அடித்த 5 நம்பர் சாட்டு தான்.
நிறைய வீடியோ நிறைய மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். அது எப்படி பயன்படுத்தணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? வாங்க, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கோங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சரிங்களா? ஆல்பர்ட் மெத்தட் தான் அது. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஆல்பர்ட் மெத்தட் தான். 2 நம்பர் எடுக்கிறது, அது அடுத்த 3 ஷோக்கில் எப்படி வரும், அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம், சரிங்களா, ஆகஸ்ட் மாதம் 6 மணி ஷோ, 6 மணி ஷோவில் வரக்கூடிய அந்த ஒய் போர்டு டி போர்டு நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் ஒய் போர்டு, 2ஆவது நம்பர் டி போர்டு. அப்போ அங்கே என்ன இருக்குது? 9. அந்த 9ன்ற நம்பரை 9 + 9 என்ன வரும்? 18. 18ல் இந்த 8 மட்டும் எடுத்துக்கோங்க. 8 மட்டும்னா 8 அல்லது 3 ஆல் போர்டு. சரிங்களா? 8 அல்லது 3 அடுத்த நாள் 3 ஷோவுக்கும் ஆல் போர்டு. அங்கே என்ன வந்திருக்கு? முதல் ஷோலையே 8 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு மறுபடியும் வந்திருக்கு. ஆனால் நமக்கு ஒரு தடவை வந்தாலே போதும். சரிங்களா? இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை வந்திருக்கு. நமக்கு ஒரு தடவை வந்தாலே போதும். இங்கே ஏ போர்டு 8 பாஸ் ஆயிருச்சு. சரிங்களா? அதே போல் அதுக்கு அடுத்த நாள் என்ன வந்திருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் 6, 7. அந்த 6, 7னா 6 + 7 13. அங்கேயும் 3 இல்லைன்னா 8. 3 இல்லைன்னா 8 முதல் சொல்லையே அங்கே பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? 8 அல்லது 3 வரணும். அங்கே முதல் சொல்லையே பாஸ் ஆகிடுச்சு. 8ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து 0 இல்லைன்னா 4, சரி 0 4 கூட்டினா 4 தான் வரும். 4 இல்லைன்னா 9. அந்த 4 இல்லைன்னா 9க்கு 4 முதல் சொல்லையே பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்து 9 4 9 5 14. 14க்கு 4 இல்லைன்னா 9 வரணும். முதல் சொல்லையே 9 வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரணும்? 8 6 14. 4 இல்லைன்னா 9 தான் வரணும். அங்கே 4 வந்துருச்சு. சரிங்களா? இங்கே 9 இல்லைன்னா 9 0 0 9 கூட்டினா அதே நம்பர் தான் வரும். 9 இல்லைன்னா 4 வரணும். அங்கே வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. சரிங்களா? அன்றைக்கி ஒரு நாளைக்கு வரல. ஸோ வந்து நம்ம தெரியுமே வந்து ஒரு நாள் ஃப்ளாப் ஆக தான் செய்யும். டெய்லியுமே நம்ம முதல் சொல்ல ஈவினிங் வாங்கியிருக்கோம். முதல் சொல்ல 3 ஷோவும் ஃப்ளாப் ஆகிருக்கு. சரிங்களா? அன்னைக்கு விட்டுருங்க. அடுத்த நாள் 1 8. 1 8னா 9 இல்லைன்னா 4. இங்கே 4 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே 3 5 8. 8 இல்லைன்னா 3 இங்கே பாஸ் ஆகிருக்கு. இங்கே 1 இல்லைன்னா 0 + 1 1 தான் வரும். 1 இல்லைன்னா 6 வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து 9 5 14. 14க்கு 4 இல்லைன்னா 9 வரணும். சி போர்டில் 9 பாஸ் ஆகிடுச்சு. இங்கே 1 1 2 2 இல்லைன்னா 7 வரணும். இங்கே 7 பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கே 8 5 13. 3 இல்லைன்னா 8 வரணும். 8 இங்கே பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து 1 6 1 6 7. சரி 1 6னா 1 6 கூட்டினா 7 இல்லைன்னா 2 வரணும். அன்னைக்கு ஃபெயிலு. சரிங்களா? அதெல்லாம் வந்து மொத்தம் எத்தனை மாதத்தில் ஃபெயில் ஆகுதுங்கிறது கணக்கெடுக்கிறதுக்காக கீழே ஒரு கோடு ஒன்று போட்டு வைக்கிறேன். சரிங்களா? வேறு எங்கே பாஸ் ஆச்சு, ஃபெயில் ஆச்சு, இங்கேயும் ஃபெயில் ஆகிருக்கு. அதை கீழே கோடு போட்டு வச்சா தான் நமக்கு தெரியும் எத்தனை நாள் மொத்தம் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு. சரி வாங்க. 9 சரி 8 + 3 11. 1 இல்லைன்னா 6. இங்கே பாருங்கள் ட்விஸ்ட்டை. இங்கே 6ம் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து அது 6க்கு பவர் 1 2 சேர்த்து பேரே பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே 4 இல்லைன்னா 9 வரணும். இங்கேயும் ஃபெயிலு தான். ஃபெயில்னா ஃபெயில் தானே சொல்ல முடியும். அது என்ன பண்ணுறது? ஃபெயில் ஆகிறது ஒன்றும் பண்ண முடியாது. 5 4 9. 9 இல்லைன்னா 4. இங்கே ஒரு 9. 6 9 15. 5 இல்லைன்னா 0. இங்கே பாருங்க ட்விஸ்ட்டை. 5 0 ஆல் போல் வரணும். அங்கே ரிசல்ட்டே அதே தான். அப்போ 5 0 ஆல் போல் ஒரு 5 செட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன். 5 செட்டு வச்சுருந்தாலும் நீங்கள் 0 5 50 00 55 போட்டிருந்தீங்கன்னா டபுள் ஜீரோ ஹிட்டு, 0 5 50 டபுள் ஹிட்டு. அப்போ வந்து அதில் 5 செட்டு வச்சுருந்தீங்கன்னா 15,000 வந்திருக்கும். சரிங்களா? சிங்கிளில் ஏபிசியில் 0 5 5 செட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 1100 வந்திருக்கும். தொக்கா சிக்கிட்டு தான் இருந்திருக்கும். சரிங்களா? எதுவுமே வந்து இந்த மெத்தடு பணம் கொடுக்குறத தவிர நஷ்டத்தை கொடுக்கல. 7 7 14. 4 இல்லைன்னா 9 இப்போ தான் சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் ட்விஸ்ட்டை பாருங்க.
4 இல்லைனா 9 90 49 அப்படியே சொல்லையா சிக்கியிருக்கா. சரி வாங்க அடுத்து நான் பார்ப்போம். 8 நாளும் 13, 3 இல்லைனா 6, 8 இல்லைனா 3 வந்துருச்சு. 7 5, 7 5 12, 2 இல்லைனா 7 வந்துருச்சு. 3 6 9 இல்லைனா 4 டபுளாக பாஸ் ஆகிருக்கு. 5 4 9 இல்லைனா 4, இங்கேயும் ஃபெயில் ஆகிருக்கு. 0 1 1 இல்லைனா 6 பாஸ் ஆகிருக்கு. 5 3 8, 8 இல்லைனா 3, இங்கேயும் அதே மாதிரி தான். எப்படி அடிச்சிருக்காம பாருங்க. 833, 80, 8 இல்லைனா 0 சாரி 8 இல்லைனா 3 8 பாஸ் ஆகிருக்கு. 2 4 6 இல்லைனா 1 பாஸ் ஆகிருக்கு. 3 6 9 இல்லைனா 4, 9 இல்லைனா 4, இங்கேயும் ஃபெயிலு தான். 6 4 10, 0 இல்லைனா 5, இங்கே 5 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 1 8 9 இல்லைனா 4, 9 பாஸ் ஆகிருக்கு. இங்கே இது பார்க்கணும்னா 0 இல்லைனா 5 வரணும். அதுக்கு அடுத்த மாதம் பாருங்க 0 8 மணி சோள பாஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான ரிசல்ட். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? அங்கே பாருங்க 1 2 3 4 5 நாள் ஃபெயிலு. சரிங்களா? 5 நாள் ஃபெயிலு. ஆனால் அதிகபட்சம் பாருங்க 1 மணி சோள தான் அடிக்குது. 1 மொத்தமாக எல்லாம் போயிடுச்சா? சரி வாங்க பாருங்க. ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. சரிங்களா? ஏன்னா முதல்ல 5 நாள் ஃபெயிலுன்னு சொல்லி சொன்னால, 5 நாள் கிடையாது. அங்கே நமக்கு 1 2 3 4 நாள் தான் ஃபெயிலு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. 1 மணி சோலை எத்தனை நாள் பாஸ் ஆகிருக்கு பாருங்க. 1 1 தப்பு பண்ணுறோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நாள். சரிங்களா? 31 நாளில் 4 நாள் ஃபெயிலு. அதில் 2 நாள், 1 நாள் கிடையாது. மொத்தம் 26 நாளில் 15 நாள் வந்து 1 மணி சோலையே பாஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி தான், லாபங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து எப்படி வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன் என்ன மெத்தடுங்கிறத. நீங்கள் பாருங்கள், இது இன்னைக்கு உள்ளது. சரிங்களா? இன்னைக்கு வந்து 52 5 2 7 இல்லைனா 2 வரணும். இங்கே 7 வந்துருச்சு. 3 5 8 இல்லைனா 3 வரணும். 8 இல்லைனா 3 வரணும். இங்கே 3 வந்துருச்சு. 9 இல்லைனா 4 வரணும். ஆல்ரெடி இப்போ 1 மணி சோளம் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? ரிசல்ட் வந்து 638. அப்போ நமக்கு அந்த நம்பர் வரல. சரிங்களா? இதுதான் இதுக்குள்ள பேர். உங்களுக்கு வேற ஏதாவது நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா அதை 9 நாளோட பேர் பண்ணிக்கங்க. அடுத்து வர வேண்டிய நம்பர் 9 4 1 6 2 7, 9 4 2 6 1 7. சரிங்களா? இந்த 6 நம்பருக்குள்ள தான் கேம் இருக்கும். மேபி இதில் 3 டிஜிட்டே வரும். உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அப்புறம் அந்த நம்பர் பார்த்துக்குங்க. பிஎன்சியில் 0ங்கிறது இன்னொரு 5 சோக்குள்ள வரும். அதுக்கான பேர் வந்து என்ன பண்ணணுமோ பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்புறம் இது வந்து ஃபாலோ நம்பர் 3 டேஸ் வந்து 01 10 06 60 அப்படின்ற நம்பர் ஃபாலோ எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு நம்பர், ஒரு ரிப்பீட் நம்பர் வரும்னு சொல்லி சொன்னேன். அது காட்டாமல் வீடியோ க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னங்கிறத நான் அதை டெலிகிராம்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். இதான் நான் சொன்ன அந்த ஃபாலோ நம்பரு, பார்த்துக்கோங்க. இதுங்கிறத நான் வந்து இந்த நம்பர் தான் ரிப்பீட்டடாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் வரும். சரிங்களா? இந்த நம்பரு இதோட நேற்று நைட்டோட 4 வின்னிங் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ட்ரிக்கோட பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் MK.